எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன். அமுக்குவான் பேய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டிருப்பீங்க. இரவு நேரத்துல தூங்கி எந்திரிக்கும் போது எழுந்திருக்க முடியாதவாறு, கண்களை திறக்க முடியாதவாறு, உங்க மூச்சு விட முடியாதவாறு உங்க நெஞ்சு மேல ஒரு பேய் உட்கார்ந்து கொண்டு உங்களை அசைய விடாம செய்யுது அப்படிங்கிற ஒரு விஷயம் அமுக்குவான் பேய் அப்படின்னு சொல்லப்படுது. இது உலகம் முழுக்க காமனா பொதுவா இருக்கக்கூடிய பிரச்சனை. இந்த மாதிரி ஒரு தூக்கம் முடிஞ்சு விழிக்கும் போது உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதுக்கு பேர் ஆங்கிலத்துல ஸ்லீப் பெராலிசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அறிவியல் காரணம் என்னங்கறத இன்னைக்கான வீடியோல பார்ப்போம். நீங்க நிறைய வீடியோ பார்த்திருக்கலாம். நம்ம தமிழ் சேனல்கள்ல இந்த சிசிடிவி கேமராலே காமிப்பாங்க. அப்படியே ஒருத்தர் படுத்திருப்பாரு, சிசிடிவி கேமரால பிளாக் அண்ட் ஒயிட்ல தெரியும். அப்படியே நகர முடியாம இருப்பாரு. ஆனா திடுக்குன்னு எந்திரிப்பாரு. அப்படியே ஒரு ஸ்டேஜ்ல அப்படியே அசைஞ்சு அசைஞ்சு அப்படியே உடம்புல அசைற மாதிரி இருக்கும். திடுக்குன்னு எந்திரிப்பாரு. உண்மையிலேயே நீங்க பாத்தீங்கன்னா ஏதோ ஒண்ணு அவரு நெஞ்சில உட்கார்ந்த மாதிரியே உங்களால உணர முடியும். அந்த கேமராவை பார்க்கும்போது, நீங்க அந்த வீடியோ பதிவை பார்க்கும்போதே ஏதோ ஒண்ணு அவர் மேல உட்கார்ந்து இருக்கு அப்படிங்கறத நீங்களே உணருவீங்க. ஆனா உண்மையில பாத்தீங்கன்னா அந்த இடத்துல எதுவும் அங்க உட்கார கிடையாது. நம்ம தூக்கம் பொறுத்த வரைக்கும் 4 ஸ்டேஜ் இருக்குங்க. 1, 2, 3, 4. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் நம்ம தூங்க ஆரம்பிக்கும் போது நம்மள சுத்தி இருக்கக்கூடிய விஷயங்கள் சில சமயம் ஏதோ பேசுறாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சிலதெல்லாம் கேட்கும், நம்மளுக்கும் தெரியும். அடுத்து 2வது ஸ்டேஜுக்கு போவாங்க. 2வது ஸ்டேஜுக்கு போகும்போது இன்னும் கொஞ்சம் ஆழ்ந்த உறக்கம் கிடைக்கும். 3வது ஸ்டேஜ் நல்ல ஆழ்ந்த உறக்கம், எந்தவித கனவும் கிடையாது, எதுவுமே கிடையாது, மிகவும் ஆழ்ந்த உறக்கம்ங்க. இந்த 3வது ஸ்டேஜ் போகும்போது நம்ம தசைகள் எல்லாம் சுத்தமா நம்ம தசைகளை அசைக்கவும் முடியாது. நம்ம மூளையும் நல்லா உறங்கக்கூடிய நேரம், அமைதியா மூளை தூங்கக்கூடிய நேரம் அந்த நேரம். அப்ப எந்த ஒரு ஆக்டிவிட்டியுமே நம்ம உடம்புல அதிகமா நடக்காது. ஒரு அமைதியான நிலையில இருப்போம் 3வது ஸ்டேஜ்ல. 4வது ஸ்டேஜ்ல அப்படி நம்ம உடம்பு மனசு எல்லாம் அமைதியா இருக்கும்போது மனசு மட்டும் திடுக்குன்னு முழிச்சுக்கிட்டு கனவுகளுக்குள்ள போகுங்க. மிக அதீதமான கனவுகள் நம்ம பகல்ல நடந்தது, முற்காலத்துல நடந்தது, பிற்காலத்துல நடக்கும் அப்படின்னு நம்ம அனுமானித்தது போன்ற பல விஷயங்கள் எல்லாம் ஒன்னா கலவையா சேர்ந்து ஒரு வித்தியாசமான முறையில கனவா அது வெளிப்படுங்க. அப்படி கனவா வெளிப்படும் போது நாம இந்த கனவை பார்த்து உண்மையிலேயே நம்பிட்டு இருப்போம். இந்த 4வது ஸ்டேஜுக்கு பேர் தாங்க ரெம் ஸ்டேஜ் சொல்லுவோம். அந்த கனவுகள்லாம் வரும்போது அதிகபட்சம் நம்ம உடலோட மூவ்மெண்ட் என்ன தெரியுங்களா? நம்ம கண்களோட மூவ்மெண்ட் தான். நம்ம கண்கள் மட்டும் ஒருவேளை ஒரு ரொம்ப டெரரான பயங்கர பயமான ஒரு கனவு அப்படின்னு வைங்களேன், அந்த கண்கள் மட்டும் ஆடுறத உங்களால பார்க்க முடியுங்க. அதாவது கண்ணு மூடி இருக்கும், ஆனா உள்ளார இந்த ஐ பால் அது ஆடிக்கிட்டு இருக்கும். கண்ணு அசைஞ்சுக்கிட்டே இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். அதுக்கு பேர் தான் ரேபிட் ஐ மூவ்மெண்ட், ரெம் ஸ்லீப் அப்படின்னு சொல்லுவாங்க. 4வது ஸ்டேஜ். இது கொஞ்ச நேரம் இருக்குங்க. அப்புறம் மறுபடியும் 1, 2, 3, 4 நம்ம தூக்கம் பொறுத்த வரைக்கும் ஒரு 4 ஸ்டேஜ்ல முடிச்சிடுறது கிடையாது. இது மாதிரி 5 வாட்டியாவது மினிமம் நடக்கும். ஒரு 7 மணி நேரம் தூங்குறோம் அப்படின்னா இந்த சைக்கிள் 5 வாட்டி நடக்கும். 1, 2, 3, 4 ரிவர்ஸ், 1, 2, 3, 4 ரொட்டேட், 1, 2, 3, 4. இதான் ரொட்டேஷன் நடந்துகிட்டே இருக்குங்க. இதுதான் தூக்கத்தோட இயல்பான முறை. இந்த இயல்பான தூக்க முறையில ஒரு சின்ன மாறுபாடு நடக்குது. அதாவது நீங்க 3வது ஸ்டேஜுக்கும் 4வது ஸ்டேஜுக்கும் இடையில ஒரு நூல் அளவு தான் இடைவெளி இருக்கு. இப்போ 3வது ஸ்டேஜ்ல நான் என்ன சொன்னேன், உடம்பு கை கால்கள் எதையும் அசைக்க முடியாது, ரொம்ப ஆழமான உறக்கத்துல இருப்போம். 4வது ஸ்டேஜ்ல மிக அதிகமான கனவுகள், டெரிஃபிக் கனவுகள் நடக்க ஆரம்பிக்குது. ஆக்சுவலா என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா 3வதுக்கும் 4வதுக்கு இடைப்பட்ட நேரத்துல நம்ம முடிச்சுக்கிட்டோம்னு வைங்க. இப்ப ரெம்மு முடிச்சு நம்ம விடிகால எந்திரிக்கும் போது நம்மளுக்கு பல கனவுகளோட டக்குன்னு எந்திரிப்போம். ஏன்னா அந்த 4வது ஸ்டேஜ்ல இருந்து நம்ம எந்திரிக்கிறோம், புரியுதுங்களா? ஆனா 3வது 4வது ஸ்டேஜுக்கு இடையில நம்ம எந்திரிச்சிட்டோம் அப்படின்னா, நம்ம மனசு முழிச்சுக்கிச்சு அப்படின்னா அந்த ஸ்டேஜ்ல என்ன ஆகும்னா, நம்ம முழிச்சிட்டோம் ஆனா நம்மளால அசைய முடியாது, நம்மளால பேச முடியாது, நம்மளால கத்த முடியாது. அந்த மூச்சு விடுறது கூட கஷ்டமா இருக்கும். ஏன்னா ஆழ்ந்த உறக்கத்துல இருப்போம் 3வது ஸ்டேஜ்ல. அப்ப ரொம்ப மெதுவா ஆழ்ந்த உறக்கத்துல இருப்போம். அந்த சமயத்துல போய் நம்ம மனசை முழிச்சுக்குவோம். இந்த பக்கம் கனவு வரக்கூடிய ஸ்டேஜ் வந்துருச்சு. ஆனா 2க்கு இடையில நம்ம 3க்கு 4க்கு இடையில முழிக்கும் போது ஒரு குழப்ப மனநிலை வந்துருது நம்மளுக்கு. அப்ப நம்ம என்ன பண்றோம், அந்த சமயத்துல நம்மளால அசைய முடியல, கண்ணை திறக்க முடியல. நீங்க கனவுக்குள்ள வேற போறீங்க. அந்த சமயத்துல ஏதோ உங்க நெஞ்சில உட்கார்ந்துருக்க மாதிரி உங்களால அசையவே முடியல, நெஞ்சு பிடிச்சு அமுக்குற மாதிரி இருக்கு. அது ஏன் அமுக்குற மாதிரி இருக்கு அப்படின்னா, மூச்சு விடுறது அப்படிங்கிறது ரொம்ப நிதானமா ஆழமா நடக்கக்கூடிய நேரம்ங்கிறது 3வது ஸ்டேஜ். அதனால அந்த மாதிரி மெதுவா மூச்சு போயிட்டு இருக்கு, அசைய முடியாம நம்ம உடம்பு இருக்கு. ஆனா இந்த சமயத்துல நீங்க உங்க மனசு முழிச்சுக்கிட்டதுனால ஏதோ உங்க மேல உட்காந்து உங்களை அழுத்துது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. ஆக்சுவலா அதை நினைச்சிட்டீங்க அப்படின்னா அது இன்னும் அதிகமாகும். உண்மையிலேயே ஒரு விஷயம் தான் உங்களை அழுத்திட்டு இருக்கு அப்படின்னு நினைக்க அந்த படபடப்பு இன்னும் அதிகமாகும். இன்னும் உங்களால மூச்சு விட முடியாம போகும், இன்னும் பயம் அதிகமாகும். நைட் டெரர், பயங்கர
பயங்கரமா பயப்படுவீங்க. ஆஹா போச்சு போச்சு அப்படி இப்படி இப்படின்னு பயந்து அதுக்கப்புறம் டக்குன்னு முழிப்பீங்க. சரிங்களா? சோ இதுதான் வந்து இந்த 3க்கும் 4க்கும் இடையில நம்ம மனசு முழிக்கிறதுனால உண்டாகக்கூடிய ஒரு பிரச்சனை தான் இது. ஆனா இதை வந்து நம்ம எளிமையா சரி செஞ்சுக்கலாங்க. இது வந்து ஒரு உளவியல் சார்ந்த விஷயம் தான். ஆக்சுவலா இந்த 4வது ஸ்டேஜ் முடியறதுக்கு முன்னாடியே நம்ம மனசு முழிக்கிறது தான் இதுக்கு காரணம். 4வது ஸ்டேஜ்ல இன்னமும் வந்து நம்ம ரொம்ப ரிலாக்ஸா இருக்கிறோம். அதனால வந்து சீக்கிரம் முழிப்பு வந்துடுது. அதனால இந்த பிரச்சனை உண்டாகுது. இப்படி வரக்கூடிய இந்த எபிசோடு எவ்வளவு நேரம் இருக்கும்னு நினைக்கிறீங்க? சில வினாடிகள்ல இருந்து 1 அல்லது 2 நிமிடங்கள் தாங்க இருக்கும். few minutes, சில நிமிடங்கள். ஆனா உங்களுக்கு பல வருடங்கள் மாதிரி அது தெரியும். அது உட்கார்ந்துக்கிட்டு உங்களை வந்து அமுக்குறது அப்படிங்கிறது முடியவே இல்லையே, நம்மளால முடியவே இல்லையே அப்படின்னு ஒரு மணிக்கணக்கா நம்ம இப்படியே உட்கார்ந்துருக்கிற மாதிரி படுத்திருக்கிற மாதிரி இருக்குங்க. சோ அதனால ஃபர்ஸ்ட் விஷயம், இப்ப நான் சொன்னதன் மூலமா இது வந்து ஒரு தூக்கம் சார்ந்த பிரச்சனைங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிட்டதுனால இதற்கான சொல்யூஷன்ஸ் வந்து ரொம்ப சிம்பிள்ங்க. அதாவது முடிவில்லாத தொடர்கதை மாதிரி இது போய்கிட்டே இருக்கும். நீங்க பயந்தீங்கன்னா, நீங்க பயப்படுறதை எப்ப நிறுத்துறீங்களோ அப்ப வந்து இது ஆட்டோமேட்டிக்கா ரிலீஸ் ஆகும். ரிலாக்ஸ் ஆகி நீங்க எந்திரிக்கக்கூடிய வாய்ப்பு உருவாகும். பயம் தான் பயம் 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 பயம்னு மேலும் மேலும் அடிக்கிட்டே போகும். ஆனா பயம் இல்லாம அதை வந்து மெதுவா ஆழ்ந்த மூச்சை இழுக்கணும். நம்ம அமைதியா இருப்போம், இது ஒண்ணும் இல்ல, அமைதியா மூச்சை ஆழ்ந்து இழுத்து வெளியே உள்ளெழுத்து வெளியே விடுவோம் அப்படிங்கிற அந்த ரிலாக்ஸேஷன் மோடுக்கு, அந்த அமைதியான மோடுக்கு உங்க மனசை கொண்டு வந்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா சீக்கிரம் அதுல இருந்து வந்துருவீங்க. மணிக்கணக்கா நீண்டுகிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு விஷயம் சீக்கிரம் சில வினாடிகள் நிமிடங்கள்ல முடிஞ்சு போறதை நீங்க உணருவீங்க. அதனால ஃபர்ஸ்ட் விஷயம், பயப்படக்கூடாது. இது உண்மை கிடையாது, நம்ம நல்ல ஆழமா மூச்செடுத்து விடணும் அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுங்க. 2வது டெக்னிக், பொதுவா இந்த அழுத்துற உணர்வு அமுக்குவான் அப்படின்னு சொல்றதே வந்து மெயினா எங்க இருக்கணும், நம்ம நெஞ்சு பகுதி, நம்மளோட கழுத்து பகுதி, நம்மளோட தோல் பகுதி. நம்ம தோலை பிடிச்சி நெஞ்சு மேல உட்காந்து நம்ம கழுத்தை இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த சூழ்நிலையில நம்ம உடம்போட தூரமா இருக்கக்கூடிய பார்ட்ஸ், நம்ம உடம்புல மிக தூரத்தில் இருக்கக்கூடிய பார்ட்ஸ் எது, நம்மளோட கை விரல்கள், கால் விரல்கள், அதை வந்து நம்ம அசைக்க முயற்சி பண்ணுங்க. ஏன்னா இந்த பகுதியை நம்மளால அசைக்கவே முடியாது. அந்த சமயத்துல உங்களால எந்திரிக்க முடியாது, மூச்சோட கஷ்டமா இருக்கு அப்படிங்கறதுனாலயே உங்களால இந்த நெஞ்சு பகுதி இதெல்லாம் அழுத்தப்படுற மாதிரி உணருவீங்க. அதனால வந்து கை கால்களை அசைக்க பாருங்க. கை கால் விரல்களை அசைக்க பாருங்க. விகிலிங் யுவர் ஃபிங்கர்ஸ், விகிலிங் யுவர் டோஸ். நீங்க இங்க அசைவை கொடுத்து ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா இந்த மூவ்மெண்ட் வந்து உங்களை இங்க ரிலாக்ஸ் பண்ண வச்சிடும். 2வது முக்கியமான டெக்னிக் இது, ஃபோக்கஸ் ஆன் டிஸ்டன்ட் பார்ட்ஸ் ஆஃப் யுவர் பாடின்னு சொல்லுவோம். உடம்போட தூரத்துல இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. உங்க உடம்ப இங்க இருக்கக்கூடிய நெஞ்சு பகுதி, த்ரோட், தொண்டை பகுதியை வந்து கான்சென்ட்ரேட் பண்ணாதீங்க. பண்ணீங்கன்னா மேலும் பயம் அதிகரிக்கும். 3வது அதிமுக்கியமான டிப் இதுதாங்க. அதாவது யாரெல்லாம் இப்படி நேரா படுக்கிறாங்களோ, மல்லாக்க படுக்கிறவங்களுக்கு நேரம் அது உட்கார்ற ஃபீலிங், அந்த பேய் உட்கார்ற ஃபீலிங்கிறது அதிகமா இருக்குங்க. அதிகம் பேருக்கு இந்த ஸ்லீப் பேராலிசிஸ் வரும். அதனால எப்பவும் சைட்ல திரும்பி படுத்து தூங்குனீங்கன்னாவே பெரிய அளவுல இந்த பிரச்சனை வராம தடுக்க முடியுங்க. நம்ம சைட்ல உங்களுக்கு முதுகு பின்னாடி ஒரு இப்படி சைட்ல படுத்துக்கிட்டு இப்படி திரும்பி படுத்துக்கிட்டு உங்க முதுகுக்கு பின்னாடி பில்லோ தலகாணி இருக்கிற மாதிரி பாத்துக்கிட்டீங்கன்னா நீங்க திரும்பினாலும் மறுபடியும் சைட் பொசிஷனுக்கு வந்துருவீங்க. அந்த மாதிரி ஒரு முறையில 2 பக்கமும் தலகாணி வச்சு சைட்ல படுத்து தூங்குனீங்க, லெஃப்ட் சைடு இருந்தாலும் சரி ரைட் சைடு இருந்தாலும் சரி, நீங்க அந்த தலகாணியை வச்சு தூங்குனீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு சைட்ல படுத்து தூங்குனீங்கன்னா இந்த பிரச்சனை வரதுக்கான வாய்ப்புகள் குறைவு. நேரா படுக்கும்போது தான் பிரச்சனை. இன்ஃபேக்ட் சின்ன பசங்களுக்கு எல்லாம் வரும். அதனால வந்து அவங்கள திரும்பி கூட படுத்துக்கலாம். குப்புறப்படுத்திக்கிட்டாங்கன்னா கூட இந்த பிரச்சனையும் கிடையாது. இந்த பிரச்சனை பெரும்பாலும் வரவே வராது. 4வது விஷயம், உங்களுக்கு ஒரு விஷயம் ரொம்ப கவலைக்குள்ளாக்குது, அன்னைக்கு நடந்த ஒரு விஷயம் வந்து பகல் நேரத்தில் நடந்த விஷயம் உங்களுக்கு கவலைக்குள்ளாக்குது அப்படின்னா அந்த விஷயத்த நீங்க வந்து அப்படியே தூங்கும்போது கொண்டு போகாம தூங்குறதுக்கு முன்னாடி அதை ஒரு பேப்பர்ல எழுதி வச்சு இந்த விஷயத்த நாளைக்கு நாம இதை சால்வ் பண்ணிட முடியும், இதை இந்த சிக்கலை தீர்த்திட முடியும் அப்படிங்கிற விஷயத்த எழுதி வச்சுட்டு மனசுக்கும் அந்த ஆறுதல் ஆசுவாசத்தை கொடுத்துட்டு அப்புறம் தூங்க போயிட்டீங்க அப்படின்னா இந்த ஸ்லீப் பேராலிசிஸ் வராது. மற்றபடி பொதுவான விஷயம் தாங்க, சரியான நேரத்துக்கு தூங்க போறது, மொபைல் போன்ற விஷயங்கள் இரவு நேரத்துல தூங்குறதுக்கு முன்னாடி பாக்குறத தவிர்க்கிறது, பேய் சீரியல் எல்லாம் பாக்குறத தவிர்க்கிறது. நார்மல் சீரியலே பேய் சீரியல் மாதிரி தான் இருக்கு இப்போ. மற்றபடி ரெகுலரா எக்ஸசைஸ் பண்ணிட்டு சரியான நேரத்துக்கு தூங்க போறது, ரெகுலர் ஸ்லீப் ஷெட்யூல், ஒரே டைமுக்கு தூங்கி எந்திரிக்கிறது, மன அழுத்தத்தை குறைக்கும் வகையில இருக்கக்கூடிய இந்த உடற்பயிற்சிகள், இதெல்லாம் தான் உங்களுக்கு தீர்வு தரும். ஒன்னும் பயப்பட வேண்டியதில்லை. என்னன்னா இது வந்து தூக்கத்துல நடக்கிற வியாதியோட சேர்ந்து வரும்போது அப்ப நம்ம இது ப்ராப்பரா ட்ரீட் பண்ண வேண்டி இருக்கும். வெறும் இந்த பேய் இருப்பது போன்ற உணவு, நம்ம தூங்குற ரூம்ல ஏதோ வேற ஏதோ விஷயம் இருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடிய உணர்வுகள், இந்த மாதிரி விஷயங்கள் தான் இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது வந்து ஸ்லீப் பேராலிசிஸ் மட்டுமே. இது எப்ப வரும்னா நம்ம தூங்க போறதுக்கு முன்னாடி அட்டாக் வரலாம், இல்ல தூங்கி கொஞ்ச நேரத்திலே இந்த அட்டாக் வரலாம், இல்ல தூங்கி எந்திரிக்கும் போது அந்த அட்டாக் வரலாம். 3 நேரங்கள்லயும் இந்த ஸ்லீப் பேராலிசிஸ் அட்டாக் வருங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 4 ஸ்டேஜ்ங்கிறது 5 வாட்டி ரிப்பீட் ஆகும். அதனால எப்ப வேணா வரலாங்க.
சொல்லுவாங்க ஸ்லீப் பராலிசிஸ் அட்டாக்குங்கிறது. அந்த அட்டாக் வரும்போது நீங்க அதை திருப்பி அட்டாக் பண்ணீங்கன்னா வேலை முடிச்சுது. ஆக உங்க வீட்டு பசங்களுக்கு, பிள்ளைங்களுக்கும், சின்ன பசங்களுக்கு இந்த மாதிரி ஒரு தொந்தரவு வரலாம். அதனால இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு அவங்களுக்கு இந்த வீடியோவை காமிங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்க. ரொம்ப பொதுவான பிரச்சனை இது. அதனால பெயின் ஒன்று கிடையாது அப்படிங்கறத உங்களுக்கு புரிய வைங்க. மறுபடியும் நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான மருத்துவ தகவலோட உங்களை மீட் பண்றேன். Until then, goodbye from Dr. Karthikeyan. நன்றி, வணக்கம்.